வெல்கம் டு விஜே டியூட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 24/11/2025 இன்னைக்கு சந்தை நிலவரங்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு நாமக்கல்ல பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதிக அளவில் வியாபாரம் எதுவும் பெருசாக இல்லை. ஏன்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா நாமக்கல்ல இன்னைக்கு முற்றிலுமாக அதிகப்படியான 2 நாளாக தொடர்ச்சியாக மழை பெஞ்சிட்டு இருக்கிற காரணமாக அதிக அளவுல பார்த்தீங்க அப்படின்னா மகசூல் அப்படிங்கிறது கொண்டுட்டு வரப்படல. சந்தைகள்ல பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான மக்கள் இன்னைக்கு சந்தைகள்ல எதுவும் வாங்கப்படலை பொருட்கள் அதிகமா. இதே சின்ன சின்ன வியாபாரிகளா இருக்கட்டும், இல்ல பெரிய வியாபாரிகளா இருக்கட்டும், இல்ல சந்தைக்கு கொண்டுட்டு வர விவசாயிகளா இருக்கட்டும், விவசாயிகள் அங்க கொண்டுட்டு வர பொருட்களை வியாபாரிகள் விற்கப்படும் நிலை இருக்கும் பொழுது, அந்த வியாபாரிகள் சந்தையில இருந்து விற்கப்படாமலும் மழை காரணமாகவும் இல்ல ஏதாவது அங்க ஏதாவது பிரச்சனை காரணமாகவும் அந்த மாதிரிலாம் இதாகுதுங்க. மழை காரணமா பாத்தீங்க அப்படின்னா 2 நாளா சந்தைகள்ல பெரும்பாலான மக்கள் கூட்டம் அதிகமா இல்ல. இன்னைக்கு சந்தையோட நிலவரம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வெங்காயத்தோட ரேட்டு விவசாயிகள் கொடுக்கப்பட்ட ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, குறைஞ்சபட்சமா 38 to 40க்கு தாங்க இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அதே சந்தைகள்ல இருந்து மக்களாகிய நம்ப வாங்கப்படும் பொழுது என்ன ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, குறைஞ்சபட்சமா இன்னைக்கு 110 ரூபாய்க்கு வெங்காயம் வாங்கியிருக்காங்க. 110 to 100 அது வெங்காயத்தோட சைஸை பொறுத்துங்க. அதுதாங்க இன்னைக்கு நிலவரம், வெங்காயத்தோட நிலவரம். தேங்காய் பாத்தீங்க அப்படின்னா பர் கேஜி 1 கிலோ அப்படிங்கிற கணக்குக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மக்களாகிய நம்ம வாங்குற ரேட்டு பாத்தீங்கன்னா 70 ரூபா to 75 ரூபாய்க்கு சந்தை வியாபாரிகள்கிட்ட விவசாயிகள் கொடுக்கப்படும் போது 50 to 55, 60 அது 60ங்கிறது மேக்சிமம் ரேஞ்சு. 50 to 60, 50 to 55 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகள்ட்ட இருந்து எடுக்கப்படும் ரேட். அது எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா தேங்காவோட சைஸை பொறுத்து அந்த தேங்காவோட விலையை நிர்ணயிச்சு விலையை கொடுத்துட்றாங்க. இன்னைக்கு தக்காளியோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சமா தக்காளியோட ரேட் இன்னைக்கு 50 to 65 அந்த ரேஞ்சுக்கு போகுதுங்க. 50 to 65 அப்படிங்கிறது சின்ன பழங்கள்லாம் 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டும், பெரிய பழம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 65 அந்த ரேஞ்சில் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு விவசாயிகளோட நிலை என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, அந்த தக்காளியோட ரேட்டா இருக்கட்டும் 50 to 65 அந்த ரேஞ்சில் போற தக்காளிகள் எல்லாத்தையுமே அவங்க சாகுபடி பண்ணி ஏற்றுமதி பண்ணி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு குறைஞ்சபட்சமா 30 ரூபா to 28 ரூபாய்க்கு தாங்க விலையை வச்சு கொடுக்குறாங்க. ஏன்னா சந்தை வியாபாரிகள் எப்பயுமே என்ன சொல்றது அப்படின்னா அவங்களோட சைட்ல இருந்து அந்த காய்கறிகள்லாம் எடுத்துக்கிட்டு வரும்போது அவங்களோட விலை என்னவோ அதை தான் வச்சு வாங்குறாங்க. இவங்க சந்தையில கூடுதலா வச்சு வியாபாரங்கள் பண்றாங்க. ஓகே. அது மட்டும் இல்லாம சந்தை வியாபாரிகள் பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட சில நாட்கள்ல இப்ப மழை காரணமா அதிகப்படியா மகசூல் சேல்ஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஆகிற பட்சத்துல அந்த காய்கறிகள் எல்லாமே அவங்களுக்கு நஷ்டம் தான் ஆகுது. இதுலயும் வாங்கி அவங்க காய்கறி விற்க முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அவங்க அந்த காய்கறிகள் அப்படியே வச்சிருக்க போறது இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அந்த காய்கறிகளை பெரிய பெரிய கடைகளுக்கும் பெரிய பெரிய ஹோட்டல்ஸுகளுக்கும் அவங்க ரெகுலர் சப்ளையரா இருப்பாங்க. அப்போ என்ன சொல்றதுன்னா அந்த காய்கறிகள் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ற நிலைமை இருக்கு அப்படின்னா கூட அவங்களுக்கு காய்கறிகள் மீதி ஆகாது. இதே விவசாயிகளுக்கு நேரடியான அந்த மாதிரி பேச்சுவார்த்தையோ இல்ல போக்குவரத்தோ எதுவும் இல்லாதனால மட்டும்தான் அந்த மாதிரி அவங்க நேரடியா வாங்க முடியறது இல்லை. அதனால வியாபாரிகள் நேரடியா வாங்கறதுனால அவங்க அதிகப்படியான சேல்ஸ் நடந்துகிட்டு இருக்குதுங்க. இப்போ ஒரு வியாபாரி குறிப்பிட்ட நாள் இந்த பொருளை வச்சிருக்க முடியும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நாள் தான் வச்சிருக்காங்க அந்த வியாபாரி. அந்த குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த பொருளை சந்தைக்கு கொண்டுட்டு வராங்க அப்படின்னா, எடுத்துக்காட்டுக்கு இப்ப வெங்காயம் பச்சை காயா இருந்துச்சு அப்படின்னா குறைஞ்சபட்சமா ஒரு 20 ரூபா to 25 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா, அதே கொஞ்சம் காஞ்ச காயா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 28, 30, 35, 40 அந்த ரேஞ்ச் வரைக்குமே எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரிதாங்க வெங்காயம் சேல்ஸ்ல போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல விவசாயி எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த 6 மாசத்துக்கு அந்த வெங்காயம் பத்திரப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அதை அங்கிருந்து ஒரு ஸ்டேஜ் கொண்டுட்டு அங்கிருந்து எடுத்து சந்தை நிலவரங்களுக்கு கொண்டுட்டு வரும்போது சந்தையில ஒரு விலையை வச்சு அவங்க கொடுக்காம வியாபாரிகளும் பாத்தீங்க அப்படின்னா கூடுதலான விலையை வச்சு விற்கும் பொழுது இப்ப யாருக்கு லாபமா இருக்கு? முக்காவாசி லாபம் பாத்தீங்க அப்படின்னா வியாபாரிகளுக்காக மட்டும்தான் இருக்கு. இப்ப விவசாயிகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியான லாபமே கிடையாது. இதுதான் இப்ப பெரும்பாலான சூழ்நிலைகள்ல நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா அதை பத்தி தான் நம்ம ஃபுல்லா விரிவா போட்டுக்கிட்டு இருக்கோம்.
அதுல வந்து ஃபுல்லா ஒவ்வொரு இதுலயும் சொல்லும் போது கூட விவசாயிகளுக்கு வந்து நம்ம நேரடியா நான் வந்து பேச்சுவார்த்தைகள் கொடுக்கப்படும் போது கூட அவங்க கிட்ட இருந்து வர்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் மகசூல் பண்றேன், ஆனா இருந்தாலும் எனக்கான லாபம் அந்த இடத்துல கிடைக்கப்படுறது கிடையாது அப்படிங்கறதுதான். இப்ப என்ன சொரக்காலாம் பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சமா சந்தையில வந்து கொடுக்கும்போது குறைஞ்சபட்சமா 15 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. கிலோ கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட 15 ரூபாய்க்கு தான் அந்த சொரக்காயை கொடுத்துட்டு போறாங்க. ஆனா நம்ம போய் அந்த சொரக்காய் வாங்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு காய் குறைஞ்சது 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்குறோம். ஒரு காய் 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கணக்குல வாங்கும்போது அது என்ன கணக்குல வருது பாருங்க. 1 கிலோ அப்படிங்கிறது எங்க இருக்கு? அது பெரிய சைஸா இருந்தா ஓகே. சின்ன சைஸ் அப்படிங்கும்போது அது வந்து அந்த கிலோக்கான இது கிடையாது. இவங்க ஃபிக்ஸ் பண்ற ரேட்டு தான். ஒரு காய் 20 ரூபா அப்படிங்கிறதுல அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அந்த விலையை வந்து நிர்ணயிக்கிறாங்க. விவசாயிகளால ஏன் அந்த விலையை வந்து ஏன் அவங்கனால நிர்ணயிக்க முடியல அப்படிங்கிறது கேள்வி. இது மட்டும் இல்லாம இந்த விலைப்பட்டியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த சந்தையா இருக்கட்டும், நம்ம நாமக்கல் சந்தையா இருக்கட்டும் இல்ல மற்ற சந்தைகளா இருக்கட்டும், அந்த சந்தை நிலவரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சமா இது காய்கறிகளோட விலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. என்னென்ன காய்கறி பெயர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் காய்கறியோட விலை பட்டியல் கொடுத்திருப்பாங்க. அதுல தரம் 1, தரம் 2, தரம் 3 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. அந்த தரம் 1, தரம் 2, தரம் 3 அப்படின்னு பிரிச்சுக்கிற இடத்துல ஏன் விவசாயிகளோட விலை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வந்து கொடுக்கறது இல்ல. விவசாயிகள் விற்கப்பட்ட விலை, வியாபாரிகள் வாங்கப்பட்ட விலை அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிக்காம இவங்க வியாபாரிகள் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு விலையை வந்து வைக்கிறாங்க. அந்த போர்டுல வந்து எழுதும் போது வியாபாரிகள் கையில வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு விலையை வைக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த விலையை தான் அதுல எல்லாருமே மென்ஷன் பண்ணி வைக்கிறாங்களே தவிர்த்து ஏன் விவசாயிகள் இருந்து வாங்கப்பட்ட விலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காலம் ஏன் கொடுக்கப்படல அதுல. அப்படி கொடுக்கப்பட்டா மக்களுக்கு என்ன தெரியும்? மக்கள்கிட்ட எவ்வளவுக்கு விவசாயிகள்ட்ட இருந்து வாங்குறாங்க, வியாபாரிகள் எவ்வளவுக்கு விற்கிறாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதுல தரம் 1, தரம் 2, தரம் 3ன்னு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காய்கறியோட விலை மட்டும் வச்சிருக்கிறாங்க. ஏன் விவசாயிகள்ட்ட இருந்து வாங்கின விலை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகள்ட்ட இருந்து அவங்க குறைஞ்சபட்சமா தான் வாங்கியிருப்பாங்க. அப்ப கூடுதலான விலை வச்சு விற்கும் போது யாருக்கு லாபம்? இடைத்தரகர்களான வியாபாரிகளுக்கு மட்டும்தான் லாபம். அதை வந்து விவசாயிகளோட சூழ்நிலை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. விவசாயிகள் இப்ப ஒரு கூடுதலா இப்ப சொல்றேன், இப்ப 2025 இப்ப குறைஞ்சபட்சமா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமோ இல்ல ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமோ விவசாயம் யாரும் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா விவசாயிகள் வந்து குறைஞ்சபட்சமா இப்ப இருக்கிற பசங்க எல்லாத்தையும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபாரினுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. இல்ல வெளியில வேலைக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு வெளியில வேலைக்கு அனுப்பிடுறாங்க. இந்த மாதிரி காலகட்டத்துல ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு அவங்க ரிட்டர்ன் வரும் பொழுது எங்க அப்பா இந்த நிலத்துல விவசாயம் பார்த்தாரு அப்படின்னு தான் சொல்ல தெரியுமே தவிர்த்து அந்த விவசாயத்துல அந்த விதையை எப்படி விதைக்கணும், அந்த விதையை எப்படி விதைச்சா மகசூல் கிடைக்கும் அப்படின்ட்டு இப்ப பெரும்பாலான மக்கள் தெரிஞ்சுக்கிறது இல்ல. பெரும்பாலான விவசாயி குடும்பத்திலிருந்து வர்ற மகன்கள் எல்லாருமே மகனாகட்டும் மகளாகட்டும் அவங்கள வெளியில தான் அவங்க வேலை பார்க்க அனுப்புறாங்களே தவிர்த்து அந்த விவசாயத்தை அவங்க சொல்லி கொடுக்கறது இல்ல. அப்படிங்கிற பட்சத்துல விவசாயி கத்துக்கல அப்படின்னா ஒரு காலகட்டத்துல ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு அப்புறம் விவசாயிகள் இல்ல, விவசாயம் பண்றதுக்கு பொருள் இல்ல, விவசாயம் நம்பி காய்கறிகள் வரல அப்படின்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் பொழுது அப்ப மக்களாகிய நம்மளுக்கு என்ன கேள்விக்குறி? அந்த இடத்துல உணவே வாழ்வாதாரமே கேள்விக்குறியாதான் நிற்கும். அந்த வாழ்வாதாரமே கேள்விக்குறியா நிக்குது அப்படிங்கும் போது எங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா காய்கறிகள் வரும், எங்க இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அரிசி வரும். இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கிறது கிடையாது. ஏன்னா விவசாயிகள்ட்ட நேரடியான கொள்முதலே கிடையாது. ஏன்னா நேரடியா கொள்முதல் வச்சுக்கிட்டா அவங்களுக்கு வந்து அதிகப்படியான லாபம் போகும். விவசாயிகள் அடுத்து தொடர்ந்து ஏதாவது ஒண்ணு விவசாயம் பண்ணணும்னா கூட அவங்க கிட்ட போதிய வருமானம் இருக்கும், போதிய ஊதியம் இருக்கும். அவங்க அடுத்த கட்ட ரொட்டேஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இது விதைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த காய்கறி விதைப்போம் அப்படின்ற ஒரு தைரியத்தோடவும் தன்னம்பிக்கையோடையும் அவங்க அந்த பணத்தை வச்சு விதைக்க முடியுமே தவிர இப்ப வியாபாரிகள் மூலியமா வாங்குறதுனால அவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சமான லாபம் தான் கிடைக்குது. அப்ப அதுல குறைஞ்சபட்சமான லாபம் வரும் பொழுது அதை அவங்களோட வாழ்வாதாரத்துக்கும் குடும்ப சூழ்நிலைகளுக்கும் அவங்க பயன்படுத்த முடியுமே தவிர்த்து மறுபடியும் எப்படி அவங்க வந்து அந்த காய்கறிகளை விதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படி தோணும்? இது ஒரு கேள்வி. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க விவசாயம் பண்றது ஒருவேளை நிறுத்திடுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மக்களோட வாழ்வாதாரம் என்ன? இது 2வது கேள்வி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 கேள்வி சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை வாழ்வாதாரத்துக்கு நம்மளுக்கு எந்த காய்கறிகளும் அரிசிகளும் விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணல அப்படிங்கிற சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது யோசிங்க.
ஒவ்வொரு விவசாயிகள்கிட்டையும் விவசாயிகள் இருந்தாங்க அப்படின்னா, இல்ல பக்கத்துல விவசாயிகள் வீடு இருக்கு அப்படின்னா கூட, அவங்க கிட்ட மகசூல் பண்றத நீங்க எப்பயும் பேரம் பேசாம, அவங்க சொல்ற விலைக்கு வாங்கிக்கங்க. சொல்ற விலைய வாங்குனா மட்டும்தான், குறைஞ்சபட்சமா அவங்களுக்கான லாபமே அவங்கனால பெற முடியும். ஏன்னா வியாபாரிகள் வந்து அவங்க கிட்ட அடிமட்ட ரேட்டுக்கு எடுத்து, நம்ம கிட்ட அதிகப்படியான லாபம் வச்சு விக்கிறனால, நம்ம எந்த இடத்துல இருந்து வாங்குறோம், எந்த இடத்துல இருந்து நம்ம அந்த பொருளை எடுத்துக்கிட்டு வரோம் அப்படிங்கிறது தெரியாமலே நம்ம அந்த பொருளை வந்து வாங்கிட்டு வந்துடுறோம். இதுதான் இன்னைக்கு சந்தையோட நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த சந்தையோட நிலவரத்துல என்ன குறிப்பிட்டிருக்காங்க, அந்த சந்தையோட நிலவரத்திலயும் அந்த வியாபாரிகளோட விலைகள் தான் அவங்க வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அந்த வியாபாரிகள் விலையை வச்சு விற்கிறதுனால இப்ப சந்தையோட விவசாயிகள் வந்து எங்க விலைய வந்து நிர்ணயிக்கிறாங்க, விலையை வந்து அவங்க நிர்ணயிக்கிறதே கிடையாது. அந்த சுச்சுவேஷன் எப்ப மாறுதோ அப்பதான் நம்ம வந்து என்ன சொல்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, விவசாயிகளோட நிலையும் மாறும். நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு தேவையான பொருட்களும் அதிகப்படியா அவங்க சாகுபடி செய்வாங்க. அது வரைக்கும் அதிக அளவுல தட்டுப்பாடும், அதிக அளவுல விலை கூடிக்கிட்டு தான் பொருளோட விலையெல்லாம் கூடிட்டு தான் போகுமே தவிர, அது கீழ இறங்காது. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் மறக்காம விவசாய குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் நம்ம ஒவ்வொருத்தரா சப்போர்ட் பண்ணனா மட்டும்தான் நம்மனால முடிஞ்ச அளவுக்கு விவசாயத்தை காப்பாற்ற முடியும். விவசாயத்தை நம்ம காப்பாத்தினா மட்டும்தான் பின்னாடி வர்ற தலைமுறைகளுக்கு எல்லாத்துக்குமே விவசாயம் கத்துக் கொடுக்கப்பட்டும், அவங்களுக்கு வந்து அந்த விவசாயத்தை தெரிஞ்சுக்கிட்டும், அவங்க வந்து அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு வந்து விவசாயம் செஞ்சு அதை வந்து சாகுபடி பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.